ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நீட் விலக்கு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இச்சூழலில் நீட் விவகாரத்தை வைத்து திமுக மீண்டும் மீண்டும் அரசியல் மோசடி செய்வதாக தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். அவரது அறிக்கை: ஆட்சிக்கு வருவதற்காக பொய்களின் பட்டியலை தேர்தல் அறிக்கையாக திமுக வெளியிட்டது. அதில் ஒன்று நீட் விலக்கு. அதற்கான ரகசியம் தங்களிடம் இருப்பதாக சொல்லி மோசடி பிரச்சாரம் செய்தனர். ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதாக சொல்லி தப்பித்தனர். தேர்தல் நெருங்குவதால் இப்போது மீண்டும் நீட் போராட்டத்தை நீட்டி முழக்குகின்றனர். இயலாமையை மறைக்க அனைத்து கட்சி கூட்டம், சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம், தனி தீர்மானம் என மக்களை திசை திருப்பி ஏமாற்றுவது திமுகவின் வழக்கம். நீட் ரத்து ரகசியம் கைவசம் இருப்பதாக சொன்னவர்கள் இப்போது ஆலோசனை கேட்பது ஏமாற்று செயல். இதுவரை மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றியதற்கு திமுக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுகவின் அரசியல் மோசடிகளுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பதிலடி தருவார்கள் என்று விஜய் கூறியுள்ளார்.